மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஆதவ் பேச்சு குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த பேச்சின் மூலமாக அவர் இப்போது நீதிமன்ற விஷயத்துக்குள்ளாக செல்ல போகிறார். அவர் மீது வழக்கு தொடுக்க திமுக தயாராகிடுச்சு. ஆதவுடைய பேச்சு சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிற ஒரு அமைச்சர் அப்படி பேசலாமா? அவர் பேசியது சட்டத்தை மீறுகிற செயல், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு விஷயம், அவர் அக்யூஸ்டு. ஒரு சம்பவத்துல, ஒரு குற்றத்துல அக்யூஸ்டாக இருப்பவர் எப்படி தீர்ப்பு எழுதலாம்? அவர் மீது உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுக்க போறோம் அப்படின்னு திமுக அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது. எந்த விஷயம்னா, கரூர்ல 41 பேர் செத்து போனதுக்கு காரணம் காவலர்கள். திமுக அரசும் காவலர்களும் தான் காரணம். போலீஸ் மேல பழிய தூக்கி போட்டிருக்காரு ஆதவ். நம்ம ஏற்கனவே அது விஷயமா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதோட இன்னொரு வருஷனாக இப்ப திமுக என்ன இதுல முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து ஆதரித்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆதவ் ஒரு அமைச்சராக இருக்கிறார். 50 நாள் அவர் அமைச்சராகி 50 நாளை தாண்டி இருக்கிறார். 50 நாள்ல அவர் எல்லா பேச்சுக்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் அமைச்சராக பேசியிருக்கவே மாட்டார். இந்த ரோட்ல போற ரவுடி பைய மாதிரி பேசியிருப்பார். ரோட்ல போற 3ஆம் தர நபர்கள், அடிப்படை அறிவில்லாதவர்கள், எதுவுமே தெரியாதவர்கள், தற்குறிகள், ஒன்னுத்துக்கும் உதவாதவர்கள் என்னெல்லாம் பேசுவாங்களோ அதே மாதிரி நிலைப்பாட்டை நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார். மரியாதை நிறைய கொடுத்துட்டோங்க, நம்ம கரெக்டா அப்படிதான் இனிமே பேசுவோம். மரியாதையோட தான் பேசுவோம். ஏன்னா இப்ப அவதூறு வழக்கு எல்லா பக்கமும் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க அவரை ஒருமையில பேசிட்டீங்க, அவரை தப்பா பேசிட்டீங்க. இப்ப நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னன்னா, முதலமைச்சரை ஒருமையில பேசிட்டாராம் அவர். அதனால அவரை கைது செஞ்சிருக்காங்களாம். அதனால மாண்புமிகு மானமிகு மரியாதைக்குரிய சோசப்பு விஜய் முதலமைச்சர் இனிமே அப்படிதான் நம்ம அவரை மரியாதையோடு அழைக்க போறோம். நம்ம ஏற்கனவே அப்படிதான் நம்ம அழைச்சிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஆதவ் பேச்சுக்கு வருவோம். நம்ம மாண்புமிகு ஆதவ், அந்த ஆதவ் பேச்சு என்ன பேசினார் அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பேச்சுல ஒரு சாராம்சத்தை அவர் சொல்லியிருப்பார். அதுதான் இன்றைக்கு வைரலாக போயிட்டு இருக்குங்க. அவர் என்ன பேசினார்னா, எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்துல சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொண்டு போச்சீங்களா, அதுக்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். காவல்துறை மூலமா கொண்டு போச்சீங்களா, அதுக்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. அவர் கரூர்ல இப்ப கரூர் 41 நெரிசல் மரணம் அந்த வழக்கு சிபிஐ வசம் இருக்கிறது. சிபிஐக்கு யாரும் போல. சிபிஐ போனதை இந்த தற்குறி கும்பல் தான் திருட்டுத்தனமாக மோசடித்தனமாக அங்க போச்சு. நம்ம ஏற்கனவே அதை நம்ம விலாவரியா பேசியிருக்கோம். அந்த வழக்கு நிலுவையில் இப்போ சிபிஐ வேகம் எடுத்திருக்கு, வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அதற்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ல இன்றைக்கு நிலைமைக்கு ஆதவ் அர்ஜுனா ஒரு அக்யூஸ்ட், நிர்மல்குமார் ஒரு அக்யூஸ்ட், அமைச்சர்களாக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கிற ஆதவ் ஒரு அக்யூஸ்ட், குற்றம் சாட்டப்பட்டவர். அப்புறம் குற்றம் சாட்டப்பட்ட அந்த கொலைக்கு இவர்களெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்ட இன்னும் முழுமை பெற்ற பிறகுதான் அவர் குற்றவாளிகளா இல்லையான்னு தெரிய வரும். ஆனா இன்றைய நிலைமைக்கு அவர் அக்யூஸ்ட். அந்த 41 பேர் செத்ததுல யாரு? அமைச்சர் ஆதவ், அமைச்சர் நிர்மல்குமார், அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன், அப்புறம் ஜெகதீஷ் பழனிசாமி தனிச் செயலாளர், என் தம்பி ஜெகதீஷ், ரூட் மாஃபியா கும்பல் வச்சிருக்காரு இல்லையா, அந்த ரூட் மாஃபியா என் தம்பி ஜெகதீஷ் ஒரு அக்யூஸ்ட். இவர்கள் எல்லாம் அங்கே கிட்டத்தட்ட பல பேர் மீது வழக்கு. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது. வழக்கு போட்டது கரூர் போலீஸ். கரூர் போலீஸ் போட்ட எஃப்ஐஆரை இன்னைக்கு வரைக்கும் மாத்தல. மிக தெளிவாக சொல்றது, கரூர் போட்ட போலீஸ் எஃப்ஐஆரை இது வரைக்கும் மாத்தல. இவர்கள் யாரை அக்யூஸ் பண்ணாங்கன்னா, செந்தில் பாலாஜி, திமுகவை சேர்ந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் இதற்கெல்லாம் காரணம். அவர் தான் ஆள் ஏவி விட்டு மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்துல துண்டு போட்டாங்க, ஏறி மீச்சு கொண்டாங்க, கத்தி வச்சு கீறினாங்கன்னு இந்த மதியழகன் பொண்டாட்டி தப்பா பொய் பரப்பிட்டு திரிஞ்சாங்க. அதே பொய்ய நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமாரை பொய் பரப்பினார்.
இதெல்லாம் நடந்ததா? ஆனால் இதற்கு ஆதாரங்களை அப்ப கொடுக்க முடியல. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னா, ஆட்சி நிர்வாகம் திமுக கிட்ட இருக்கு, அவர்கள் கையில போலீஸ் இருக்கு, அதனால எங்களுக்கு அவர்கள் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல, எங்க மேல பழி கிடையாது, நாங்க நல்லது கரெக்டா தான் இருந்தோம், மொத்த பழியும் திமுக தான், 41 பேரை நெருக்கி கொன்னது திமுக என்று அன்றைக்கே பழி சுமத்தியது இந்த மானங்கட்ட தாவேகா அரசு, தாவேகா கட்சி. இப்பதான் அரசா மாறி இருக்கு. ஏன் மானங்கட்ட அப்படின்னு சொல்றோம்னா, உண்மையிலேயே தார்மீக அடிப்படையில தன்னை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க. அது விசாரணையில தெரிய வரும், அது விபத்தா, அது கான்ஸ்பிரசி தியரியா என்ன அப்படின்றது விசாரணை முடிவில் தெரியும். நம்ம தீர்ப்பு எழுதுற ஜட்ஜு கிடையாது. இப்போ அது சிபிஐ வசம் இருக்கு, அந்த வழக்கு விசாரணையில் இருக்கு. ஆனா பழிய வந்து நீங்க யார் மேல போடுறீங்கன்னா திமுக மேல போடுறீங்க. உங்களுக்கு அரசியல் மைலேஜ் வேணும்னு நினைச்சா அந்த 41 நெரிசல் மரணம் கையில் எடுத்துப்பீங்க, திமுக மேல பழி போட்டு தப்பிச்சு ஓடுவீங்க. 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு கேள்வி கேட்கும்போது ஏர்போர்ட்ல பின்னங்கால் பெடரலப்பட ஓடுனது யாருன்னா, இன்றைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு நடிகரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமா இருக்கிற சோசப்பு விஜய் தான் இதுல ஓடி போனவர். அன்னைக்கு ஓடி போய் 40 நாள், கிட்டத்தட்ட 30 நாளுக்கு மேலாக தலைமறை வாழ்க்கை வாழ்ந்தவர். இவரெல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு எங்கெங்கயோ என்னென்னமோ பேச வேண்டியதை பேசாம லெட்டர் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. முதலமைச்சர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒர்க் பண்றாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் செக்ரட்டரியேட் சிஎம்மா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சரி, ஓகே. இப்ப இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வழக்கு குறித்து எதையுமே பேசக்கூடாது. அதுதான் தார்மீக அடிப்படையில சட்டப்படி அப்படிதான் செய்யணும். ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும், அது குறித்து பொது வழியில, அதுவும் ரகசிய காப்பு பிரமாணம், இந்த நாட்டினுடைய அமைச்சர் பொது வழியில பேசும்போது ரொம்ப கண்ணியமாக சரியாக சட்டத்துக்கு உட்பட்டு பேசணும். ஆனால் இவர் என்ன பேசியிருக்காரு, கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு, முடிக்கப்படாத ஒரு கணக்கு இருக்கு, முடிக்கப்படாத கணக்கு இருக்கு, நான் முடிச்ச தீருவேன் அப்படின்னு ரவுடி பையன் மாதிரி பேசியிருக்காரு. அமைச்சரா ரவுடியா? ஆதவ் அமைச்சரா ரவுடி பயலா? 3ஆம் தர கேடுகட்ட பிறவியா இல்ல மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சரா? இந்த கேள்வி இயல்பாகவே எல்லாருக்கும் எழும்பும். ஒரு அமைச்சர் எப்படி பேசணும் அப்படின்றது அவருக்கு தெரியலன்னா நிச்சயமாக உச்சநீதிமன்றம் அவர் கிளாஸ் எடுக்கும். இப்ப இந்த பிரச்சனையை அவர்கள் திமுக கையில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே திமுக ஏதாவது கிடைக்குமான்னு வெயிட் பண்றாங்க. எதிர்கட்சி வேற, 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நீ எத்தனை பேரை உள்ள பிடிச்சி போட்டாலும் அவங்க களமாடிக்கிட்டே இருப்பாங்க, அடிச்சு ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. மிஸ்டர் ஆதவ், அமைச்சர் ஆதவ் அவர்களே, மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அவர்களே, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. பிபி உங்களுக்கு தாங்க எகுறோம். ஏங்க கத்துறீங்க? கத்தி பேசி என்ன பண்ண போறீங்க? ஏதாவது உங்களால செய்ய முடியுமா? ஆனா அந்த 41 ஆன்மாக்கள் உங்களை சும்மா விடாது. நீ கரூர் போங்க 10ஆம் தேதி, அந்த ஆன்மாக்களுடைய அந்த அழுக்குரல் ஓலம் உங்களை நிம்மதியா இருக்க விடாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆன்மாக்களுடைய செயல்களால் தான் முகத்துல பொலிவில்லாம இருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு நடிகரும் முதலமைச்சருமான சோசப்பு விஜய். இப்ப இந்த வழக்கை திமுக கையில் அடிச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த கூட்டத்துல பேசும்போது திமுக ஆளை ஏவி விட்டு கொன்னுச்சுன்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கிளப்பி விட்டானுங்க ஆரம்பத்துல. இப்ப இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, காவல்துறை தான் சாகடிச்சிருச்சு 41 பேர் என்றார். காவல்துறை மீது பழி போடுகிறார், காவல்துறையை அக்யூஸ் பண்றாரு, காவல்துறையை குற்றம் சுமத்துறாரு. காவல்துறை உயரதிகாரிகள் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த நேரம் ஆதவ் அர்ஜுனா மீது, அவர் மீது கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஆள் அமைச்சரவையிலிருந்து நீக்கிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணணும். நியாயப்படி பார்த்தா ஒரு காவல்துறையை எந்த வித ஆதாரமும் இல்லாமல் காவல்துறை மீது அக்யூஸ் பண்றது சும்மா கிடையாதுங்க. 41 நெரிசல் மரணங்களுக்கு காவல்துறை தான் காரணம், காவல்துறை வச்சு கொன்னுட்டீங்கன்னு பேசுறாரு. அந்த வீடியோ நீங்க கேட்டீங்கல்ல, திரும்ப நான் மறுபடியும் போட வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அது வைரலா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த தாவேக அரசாங்கம் கவிழாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. திமுக ஆளை பர்ச்சேஸ் பண்ணது, எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணது தேடிட்டு, அது பூரா பொய்ங்க. அது கான்ஸ்பிரசி தியரி உருவாக்கி விட்ட பொய். எத்தனையோ பொய். திமுக அதிமுக ஒன்னா சேரப்போதுன்னு ஒரு பொய் சொன்னானுங்க, அது எடுபடவே இல்லை. அப்புறம் வேற ஒரு பொய், அதுவும் எடுபடலை. அடுத்த பொய், அதுவும் எடுபடலை. ஏராளமான பொய்யை பரப்பி விட்டு எதுவுமே மக்கள் மட்டத்தில் போய் சோத்துல லட்சம் பந்து மாதிரி திரும்பி வந்துடுது. இப்போ கடைசியா ஒரு பொய் கட்ட விழுத்திருக்காங்க. அது என்னன்னா,
தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி. தாவேகா எம்எல்ஏ விலைக்கு வாங்கணும்னு ஆட்சி கவுந்துரும். எப்படி கவுந்துரும்? 6 மாசத்துக்கு ஆட்சி கவிழ்ப்புக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா திருமணம் வராது. ஒருவேளை சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா திருமணம் வந்தாலும் சபாநாயகர் மாற்றப்படுவார், அவ்வளவுதான். ஆட்சி கவிழாது. இது என்ன லாஜிக்னு தெரியல. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்குன்னா, இவர்கள் மக்கள்கிட்ட போய் சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை. மக்கள்கிட்ட போய் நாங்க இதெல்லாம் நல்லது பண்ணிருக்கோம் சொல்றது ஒண்ணுமே இல்லை. 50 நாள் ஆட்சி சந்தி சிரிக்குது. சட்டம் ஒழுங்கு காரி துப்புறாங்க. ஒண்ணு கூட உருப்படியா இல்ல. ஒரு நிர்வாகம், அரசு நிர்வாகம் கேவலமா இருக்கு. இப்ப கரூருக்கு போறதுனால கரூர் விஷயத்தை கையில் எடுத்திருக்குது. அது காரணம். நீ கரூர் விஷயத்தை கையில் எடுக்கிறது தப்பு இல்லை. மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆதவ அவர்களே, நீங்க கரூர் விஷயத்தை கையில் எடுக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனா கரூர் விஷயத்துல நீங்க பேசுற விஷயத்துல நீங்களே உங்க வாயை கொடுத்து உட்கார்ற இடத்த புண்ணாக்கிக்கிறீங்க. இதுக்கு மேல டீசெண்டா சொல்ல முடியாது இல்லைங்க. நான் என்ன சொன்ன புரியலையா உங்களுக்கு? மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன். நான் வாயை கொடுத்து உட்கார்ற இடத்துல புண்ணாக்கிக்கிறீங்களே. மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அவர்களே, இது உங்களுக்கு தேவையா? ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பேச தெரியல. உங்க வாய் கொழுப்பு, உங்களுடைய திமிர்த்தனம், இதனாலதான் நிறைய வாயை விடுறீங்க. அதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சட்டப்படி நீதியரசர்கள், காவல்துறை உயரதிகாரிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பரும் ரொம்ப என் மேல அன்பு செலுத்துகிற ஒரு காவல்துறை அதிகாரிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நேற்று. சார், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு சார். என்ன சார்னா, வருத்தப்பட்டு சொல்லுகிற விஷயம் என்னன்னா, இன்றைக்கு கடந்த திமுக ஆட்சியை விட இந்த ஆட்சியில காவல்துறை கடுமையாக கேவலமாக நடத்தப்படுவதாக வருத்தப்படுறார். காவல்துறைக்கு மரியாதையே இல்லைன்னு வருத்தப்படுறார். மதிப்பே இல்லைன்னு வருத்தப்படுறார். வேலைக்காரங்களோட கேவலமாக நடத்தப்படுவதாக வருத்தப்படுறார். இதுதான் நீங்க கொடுக்குற மாற்றமா? அப்ப அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்ன சார் ஒரு அமைச்சர் எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. நான் தமிழ்நாட்டில் யார் சார் முதலமைச்சர்னு கேட்டேன். ஏன் என்னங்க திடீர்னு இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டாரு. இல்லை சார், ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அதனால தான் கேட்டேன். ஏங்க என்னங்க நம்ம முதலமைச்சர் சோசப் விஜய் தாங்க அப்படின்னாரு. சார் எனக்கு என்ன சார் இது, அவரு அசம்பிளிலையும் பேச மாட்டேங்கிறார். முதலமைச்சராக பேச வேண்டிய இடத்தில் அமர்ந்திருக்கும் போது கூட அவர் பேச மாட்டார் சார். சரி, பொது வழியில அரசியல் கட்சிகள்லாம் எதிர்வினை ஆட்டுறாங்க, கடுமையான புகார்கள், குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. இதே நேரம் எடப்பாடியா இருந்தாலும் நிறைய பேசுவாரு, ஓபிஎஸ் இருந்தாலும் நிறைய பேசியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களும் நிறைய பேசியிருக்காரு, கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாருமே நிறைய பேசியிருக்காங்க. முதலமைச்சருக்காக எடுத்து டக்குன்னு கவுண்டர் போட்டே இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ இந்த தாவேக ஆட்சி வந்த பிறகு முதலமைச்சர் ரோல்ல நிறைய பேர் ஆக்ட் பண்றாங்களே சார் அப்படின்னு சிரிஸ்டார். ஏங்க ஐயோ என்னங்க நீங்க என்ன வம்பல கோத்து விட்டுறீங்க போல இருக்கு, நம்ம திருப்பி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு. என்னன்னா, ஏன் பதட்டம் அடைகிறார்கள் என்றால், இங்க முதலமைச்சராக ஆக்ட் பண்ற ஆட்கள்லாம் யாருன்னா, நம்ம அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா ஒரு ஆக்டிங் சிஎம், ஷேடோ சிஎம், அப்புறம் முதலமைச்சர் ரோல்களையே கையில் எடுத்துக்கிட்டு பேசக்கூடிய, எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆளுநர் கூட, ஆளுநர் தேவையில்லாம தலையிடக்கூடாது அப்படின்னு ஆளுநரையே அடக்கக்கூடிய வல்லமை படைத்த இன்னொரு ஆக்டிங் முதலமைச்சர் நிர்மல்குமார், மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கார்ல, RSS பின்புலத்திலிருந்து வந்தவர். அவர் ஒரு முதலமைச்சராக ஆக்ட் பண்றவர். சட்டமன்றத்திலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, எல்லாத்துக்கும் பத்திரிகையாளரை கண்டா பதில் சொல்லிட்டு அங்கங்க நடமாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு கருத்தை தமிழ்ல பேசுறேன்னு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிற நம்முடைய நண்பரும் அமைச்சருமா இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். பள்ளிக்கல்வித்துறைன்றது நம்ம பேரு சொல்ல வேணாம் போல இருக்கு. ஏன்னா அவரும் ஒரு முதலமைச்சரா ஆக்ட் பண்றாரு, ஆக்டிங் சிஎம்மா இருக்காரு. அப்புறம் இவர்களுக்கு இடையில திடீர்னு அருண்ராஜ் IRS, VRSல வந்தார்ல அருண்ராஜ் IRS, VRSல வந்த IRS, அவர் பல இடங்கள்ல ஆக்டிங் சிஎம்மா நடமாடிட்டு இருக்காரு. அப்ப தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சிஎம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சோசப் விஜய் தான் சிஎம் நான் நினைச்சேன், நீங்களும் அதான் நினைச்சிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டு நிர்வாகத்தை கையில் எடுத்து செயல்படுவது இத்தனை பேர். ஆனால் முதலமைச்சர் விஜய் எதற்கும் பதில் சொல்ல மாட்டார். எவ்வளவு அவரை நீங்க என்ன பண்ணாலும் காவல்துறையை, ஏவல்துறை ஏவி விடுவார். ஆனா அதே காவல்துறையை காரி துப்புவார், கொலகார பட்டம் கொடுப்பாங்க. இப்ப தாவேகா காவல்துறைக்கு கொலகார பட்டம் கொடுத்திருக்கு. 41 பேர் மரணத்திற்கு காரணம் காவல்துறை என்று சொல்லி இருக்கிற அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? எப்படி பொத்தாம் பொதுவாக ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வழக்குக்கு அக்யூஸ்டா இருக்கிறவர் தீர்ப்பு எப்படி எழுத முடியும்? திமுக இதை கையில் எடுத்திருக்கு. இது அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை போகும், உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுது? ஏன்னா இப்பவே ஆய்வுகள் நடத்த ஆரம்பிச்சாரு கவர்னர்.
அது அந்த டிபார்ட்மெண்ட் தனி, அது வேறு ஒரு வீடியோ. ஆனா எனக்கு என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாவேகா ஆட்சி கவிழாது, அதற்கான சாத்தியம் இல்லை, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கலைக்கப்படுமோன்ற சந்தேகம் இருக்கு. ஒரு பத்திரிகையாளனாக நான் அந்த சந்தேகத்தை முன்வைக்கிறேன் மக்கள் முன்னாடி. ஏன்னா வாய் துடுக்கான அமைச்சருடைய பேச்சாலும் நிலுவையில் இருக்கிற வழக்கு கொடுத்து தீர்ப்பு இவர்களே எழுதுவதும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருக்கிறதும், நிர்வாகம் சீர்கட்டு போயிருக்கிறதும், ஆளுநருடைய ஆய்வுகள் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், பாஜகவுடைய ஆட்சி இங்கே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருந்தாலும் அமைச்சருடைய துடுக்குத்தனத்தினால நீதிமன்றத்தை அடிக்கடி வழக்குகளை சந்திச்சால் இப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்ல, கலைச்சிரு, இடைத்தேர்தலே வேணாம், மீண்டும் நம்ம கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து ஒரு பொது தேர்தலை மீண்டும் சந்திக்கலான்ற முடிவுக்கு பாஜக அரசாங்கம் வந்து விடுமோ என்ற ஐயப்பாடு ஏற்பட்டிருக்கிறது எனக்கு. அதனாலதான் அப்படி ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். மக்களே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அன்பு மக்களே, உங்களுடைய அன்பு ஆதரவும் தொடரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக போடுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.